வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்ன்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வெல்கம். இந்த வாரம் நம்ம வருங்கால செல்வங்களான குழந்தைகளை வாட்டி வதைக்கின்ற சிறுவர்களுடைய உடல்நலம் ஆரோக்கியத்தை மிகவும் பாதிக்கின்ற குடல் புழுக்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குடல் புழுக்கள்லாம் குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றன. ஒன்று, அவர்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உண்டு பண்ணுதுங்க, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ரெண்டு, அவங்களுக்கு சோகை நோயை உண்டு பண்ணலாம், அனீமியா. மூணு, அவங்களுக்கு அறிவாற்றல் வளர்ச்சி குறைபாடு உண்டு பண்ணுதுங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த குடல் புழுக்கள்லாம் எத்தனை வகைப்படும், எப்படி வருது குழந்தைங்களுக்கு, எப்படி அதை ஒழிக்கிறது, மெடிசன் கொடுத்து எப்படி ஒழிக்கிறது, வீட்டு வைத்தியத்தில் எப்படி ஒழிக்கிறது, என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், எப்படி இது வராமல் தடுக்கிறது, எல்லாத்தை பற்றி ஒரு அலசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எத்தனை வகைப்படும் என்றதை பற்றி பார்க்கலாம். அந்த குடற்புழுக்கள் முக்கியமாக 5 விதமாக இருக்குங்க. ஒன்று, அஸ்காரிஸ் லம்ப்ரிகாய்டஸ்ன்ற ரவுண்ட் வேர்ம், வட்டப்புழு. ரெண்டாவது, ஹூக்வார்ம் என்ற ஆங்கிலோஸ்டோமா டியூடினலும் நிகேட்டர் அமெரிக்கானஸும், இதைத்தான் கொக்கிப்புழு அப்படின்னு சொல்கிறது. மூணாவது, பின்வேர்ம், குண்டூசி புழு. இதை என்டரோபியஸ் வர்மிகுலாரிஸ்ன்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். நாலாவது, ரொம்ப கஷ்டம் ஒழிக்கிறதுக்கு பயங்கரமான புழு, டீனியா வகைரா, அதாவது நாடா புழு, டேப்வேர்ம்ன்றது. அஞ்சாவது கடைசியாக விப்வேர்ம், சாட்டப்புழு, ட்ரைக்கரிஸ் ட்ரைக்கியூரான்றது. இந்த புழுக்கள் எப்படி வருதுன்றதை பற்றி முதல்ல ஒரு சின்ன குறிப்பு பார்க்கலாம். ஒன்று, சுத்தம் போதாததுனால தாங்க மெயினாக இது வருது. அசுத்தமான தண்ணியை குடிக்கிறது, சரியாக சுத்தம் செய்யப்படாத, சரியாக சமைக்கப்படாத இறைச்சியை சாப்பிட்றது, நோய் எதிர்ப்பு சத்து கம்மியாக இருக்கிறது, எல்லா இடங்கள்லேயும் கண்ட இடங்கள்லையும் கையை தொடுறது, மற்றபடி திறந்த வெளிகளில் மலம் கழிக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். என்ன அறிகுறிகள் இருக்கும், சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த அறிகுறிகளை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று, பொதுவான அறிகுறிகள். 2, சிறப்பு அம்சங்கள். பொதுவான அறிகுறிகள், ஜென்ரல் சிம்டம்ஸில் என்ன வருது அப்படின்னா, 1, வயிற்று வலி, 2, வாந்தி குமட்டல், 3, லூஸ் மோஷன் போவதல், வயிற்றுப்போக்கு, அஜீரணம், வயிறு உப்புசம், கேஸ் ட்ரபிள், பசியின்மை, எடை குறைதல், உடல்நல சோர்வு, எப்போ பார்த்தாலும் வீக்காக இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் இதனுடைய ஜென்ரல் அறிகுறிகள். சிறப்பு அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, ஆசனவாயை சுற்றி அரிப்பு, இது ஒரு பின்வானுடைய சிறப்பு அறிகுறியாகும். இரும்பல் மற்றும் சுவாச குழாய் சம்பந்தமான தொந்தரவுகளில் ரவுண்ட் வேர்ம்ஸ்னால் வருது. 2வது. 3வது, மலத்தில் ரத்தம் வர்றது, அது கொக்கி புழுவினால் வருது. அடுத்தது, மருத்துவ சிகிச்சை, மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணுறது, வீட்டு வைத்தியம். மெடிசன்ஸ் கொடுத்து சரி பண்ணுறதுல முக்கியமாக 3 விதமான மருந்துகள் இருக்குங்க. அல்பெண்டசோல், மெபெண்டசோல், பைரன்டல் பாமிவேட்னு. இந்த அல்பெண்டசோல் தான் ரொம்ப முக்கியமான மருந்து. அநேக ஜனங்கள் பயன்படுத்துறது. சிங்கிள் டோஸில் வேலை முடிஞ்சிடும். 400 மில்லிகிராம் சிங்கிள் டோஸாக சாப்பிட்ணும் 2 வயசுக்கு மேலே இருக்கவங்க. 2 வயசுக்கு கம்மியாக இருக்கும், 1லேருந்து 2 வயசு இருக்கவங்க 200 மில்லிகிராம் ஒரு சிங்கிள் டோஸாக சாப்பிடணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் பிராண்ட் நேமுங்க 1-2 சொல்கிறேன். ஜென்டல்னு ஒரு பிராண்ட் இருக்குது, பேண்டின்னு ஒன்று இருக்குது,
இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இல்லை. ரெண்டாவது மெபெண்டசோல். இந்த மெபெண்டசோல்றது 100 மில்லிகிராம் காலையில் சாயந்தரம் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 நாளைக்கு சாப்பிடணும். அல்லது 500 மில்லிகிராம் சிங்கிள் டோஸாக ஸ்ட்ரேட்டம் சாப்பிடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் உதாரணங்கள் மெபாக்ஸ்ன்றது. மூணாவதாக பைரண்டல் பேமிவேட்னு சொன்னேனே அது. இந்த பைரண்டல் பேமிவேட் 11 மில்லிகிராம் பர் கிலோகிராம் சிங்கிள் டோஸாக கொடுக்கணும். அதிகபட்சம் 1 கிராம் சாப்பிட்லாம். ஃபேமஸ் பிராண்ட் நேம் உங்களுக்கு தெரிஞ்சது எக்ஸ்பென்ட்டு, நெமோசிட் இதெல்லாம். இதை தவிர ஐவர்மெக்டின்ற மருந்தை பயன்படுத்தலாம், நிக்லோசமைட் பயன்படுத்தலாம். இந்த நிக்லோசமைடு இதெல்லாம் டீனியாக்கு உதவும். இதை தவிர பிராசிக்வான்டல்ன்ற ஒரு பொருள், ஒரு மருந்து இந்த டேப்பை எடுத்து போராடுறதுக்கு இப்போ ரீசெண்டாக மிகச்சிறப்பாக வேலை செய்யுதுன்றாங்க. இந்த மருந்துகள்லாம் ஒரு டோஸ் கொடுத்துட்டு 14 நாள் கழித்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணால் முழுமையாக ஒழிச்சு கட்டுறதுக்கு உதவும். அதிகமாக இந்த நோய் பரவி இருக்கிற புழுக்கள் பரவி இருக்கிற பிரதேசங்களில் எண்டமிக்காக இருக்க ஏரியாக்களில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கூட கொடுக்கலாம் மாஸ் எராடிகேஷனுக்கு. முக்கியமாக குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரே நாளில் மருந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. வீட்டு வைத்தியம் என்ன டாக்டர் சொல்லவே இல்லையேன்னு பார்க்குறீங்களா? இதோ வருது. முதல்ல டாப் மோஸ்ட்டு வேப்பையில் கொழுந்தையும் ஓமத்தையும் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை 1/2 ஸ்பூன் தினம் வெறும் வயிற்றில் காலையில் 1 வாரத்துக்கு சாப்பிடணும். 3 நாள் சாப்பிட்டா போதுன்றாங்க. இருக்க ரெஸ்பான்ஸ் பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். பூண்டு சட்னி சாப்பிட்லாம், துளசி இலை, எலுமிச்சம் சாறு சாப்பிட்லாம், பப்பாளி விதை, பூசணி விதை சாப்பிட்டா நல்லதுன்றாங்க. இதை தவிர 1 டம்ளர் பாலில் 2 ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெயை விட்டு, அந்த பால் கொஞ்சம் சூடாக இருந்தால் பரவாயில்ல, 1 வாரம் சாப்பிட்டா நல்ல எஃபெக்ட் இருக்கும். இதை தவிர கிராம்பு பொடியை 1 ஸ்பூன் பொடியை 1 டம்ளர் வெந்நீரில் விட்டு கலக்கி ஊற வச்சு ஒரு 10-15 நிமிஷம் அதுக்கப்புறமா குடித்தா காலையில் மத்தியானம் சாயந்தரம் ஒரு நாளைக்கு 3 வேளையும் 1 வாரம் சாப்பிட்டா புழுக்கெல்லாம் அழிஞ்சு போயிடும். புழுக்களை எப்படி தடுக்கிறது ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தா சுகாதாரம் தாங்க முக்கியம். சுத்தம்தான். சுத்தம் சோறு போடும். குடல் சுத்தம் உடல் சுத்தம்ன்றாங்க. அதனால் குடலை சுத்தம் பண்ணிட்டா நம்ம உடல் கம்ப்ளீட்டாக சுத்தமாயிடும். வருமுன் காப்பது நோய். அதனால் எப்படி இதை தடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கையை சுத்தமாக கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னால், சாப்பிட்ட பிறகு 2 தடவையும் சுத்தமாக கையை சோப்பு போட்டு கழுவணும். ஒரு 20 செகண்டாவது சோப்பு போட்டு கையை தேய்க்கணும். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கணும். சாப்பிட்ற பழங்களை காய்கறிகளை நல்லா கழுவிட்டு தோலை நீக்கிட்டு சாப்பிட்ணும். இறைச்சியை நல்லா சமைச்சு சாப்பிட்ணும். ஃபுல்லி குக்குடா. திறந்த வெளியில் மலம் கழிக்கிற பழக்கம் இருக்க ஏரியாவில் அதை ஒழிக்கணும். சுற்றுப்புற சுகாதாரத்தை சுத்தமாக பேணி காக்கணும். கை நகத்தை வெட்டி விடணும் குழந்தைங்களுக்கெல்லாம். முடிந்தவர்களையும் காலில் செருப்பு ஷூ இல்லாமல் வெளியே போக விடக்கூடாது. ஷூ போடாமல் விளையாட விடக்கூடாது. பொதுமக்கள் சுகாதார முயற்சி என்னென்னா ஒட்டுமொத்த வெகுஜன குடல் புழு நீக்கம் முயற்சி செய்யணும். அந்த ஏரியாவில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் ஒரே நாளில் கொடுத்து டிவோம் பண்ணணும். இந்த சுற்றுப்புற சுகாதாரத்தை பற்றி, சுத்தத்தை பற்றி கல்வி பிரச்சாரம் செய்யணும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் என்னோடு இணைந்து இதை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. குடல் புழுக்கள் எப்படி வருது, எப்படி ஒழிக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் பண்ணப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று டாக்டரிடம் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய கமெண்ட்ஸை, டவுட்ஸை, சஜஷன்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன்.
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.